வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்தவாசி பத்தி ஒரு நியூஸ் இருக்கு. குறிப்பா நகராட்சி நிர்வாகம் இத கவனிக்கணும்னு வந்தவாசி இன்ஃபோ சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம வந்தவாசி நகரம் வரலாற்றில் முக்கியமான நகரம். எத்தனையோ பேர் படிச்சு டாக்டர், என்ஜினியர்ன்னு நல்ல நிலையில இருக்காங்க. இதெல்லாம் சரி. ஆனா வந்தவாசியோட ஸ்மெல் இன்னும் மூக்க புடிச்சிட்டு போற மாதிரி தானே இருக்கு. இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையான்றது தான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. நம்ம வந்தவாசி பழைய பஸ் ஸ்டாண்ட் பத்தி தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். நகராட்சி அலுவலகம் பக்கத்துல எல்லா டவுன் பஸ்ஸும் வந்து போகிற இடமா பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஒவ்வொரு முறை மக்கள் பஸ் விட்டு இறங்கவோ, ஏறவோ சென்றால் மூக்க பிடிச்சுட்டு தான் போற நிலை இருக்கு. அந்த அளவுக்கு சிறுநீர் வாடை நம்மை தலைசுற்ற வைக்கிறது. எந்த கூச்சமும் இல்லாமல் ஆண்கள் சாக்கடை கால்வாயில் சிறுநீர் கழிப்பதும், அந்த சாக்கடை நீர் நகராமல் அப்படியே இருப்பதால் மூச்சடைக்கிற அளவுக்கு துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கிறது. வந்தவாசிக்கு வர்றவங்க, வந்தவாசியில இருக்கிறவங்க நம்ம ஊர் பத்தி நல்ல மதிப்பீடு தர்ற மாதிரியா இருக்கு. தயவு செய்து இந்த நகராட்சி தலைவர், ஆணையர், தாசில்தார், பிடிஓ, சப் கலெக்டர் இப்படி எல்லா அலுவலர்களும் எத்தனை முறை ஆய்வுக்கு வந்த வாசியில சுத்தி இருப்பீங்க. இந்த மூத்திர சந்து, பழைய பஸ் ஸ்டாண்டே கவனிக்க மாட்டீங்களா? வந்தவாசி இன்ஃபோ சேனல் வழியா நாங்க கேட்டுக்கொள்றது, தயவு செய்து பொதுமக்கள் புழங்குற பஸ் ஸ்டாண்ட சுத்தமா வச்சிருக்க நடவடிக்கை எடுங்க. கழிப்பறை வசதியை சிறப்பாக செய்து, இலவசமாக பயன்படுத்த அனுமதித்தால் தான் சீக்கிரமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறோம். பொதுமக்களும் அத தான் சொல்றாங்க.